படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ஆண்டனி அவர்கள் ஒரு சைடு ஃபுல்லாக கருப்பாக இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது கதையில் ஒரு ட்ராவல் இருக்குது. அவருக்கு வந்து திடுதிப்புன்னு ஒரு நியூஸ் வருது. சார் இங்கே பாருங்க, நீங்கள் ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு கேஸ் சென்னையில் நடந்துட்டு இருக்குன்னு. அவர் ஆக்சுவலாக சென்னையில் இல்லை, வேற ஒரு ஊரில் இருக்கார். அங்கேருந்து அவர் இங்கே வராரு. அன்அஃபிஷியலாக இந்த ஒரு கேஸை வந்து அவர் ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கார். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை அந்த கொலையாளி தூக்க போகிறான்றது தெரிய வருது. அந்த கடைசி கட்டத்தில் அந்த பொண்ணை எப்படி காப்பாற்றுறாரா இல்லையான்றது தான் படத்தோட கதை. இதுக்கு நடுவில் அந்த கொலையாளி யார் அப்படின்றது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்ல, இவங்களா அவங்களான்னு சொல்லிட்டு அப்படி நிறைய கோணங்களில் இந்த படத்தோட இந்த கதையோட இன்வெஸ்டிகேஷன் ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கு. டுவர்ட்ஸ் த எண்டில் ஹீரோ ஜெயிக்கிறாரா இல்லையான்றது அந்த படத்தோட கதை. இந்த படத்தில் அஜய் இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. நல்ல ஸ்கோப் கொடுத்துருந்தாங்க அஜய்க்கு. ஏன்னா ஒரு நியூ கமர் புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஹீரோ, எஸ்டாப்ளிஷான ஹீரோ விஜய் ஆண்டனி மாதிரியான ஆட்கள் இருக்கும்பொழுது கண்டிப்பாக அவருக்கான ஸ்பேஸ்ன்றது கம்மியாக தான் இருந்திருக்குன்ற மாதிரி எதிர்பார்ப்பு தான் நான் போனேன். பட் 2 பேருக்குமே ஈக்குவலான ஒரு ஸ்பேஸை கொடுத்து கரெக்டாக லியோ அதை ஹேண்டில் பண்ணியிருந்தாரோன்றது தோணுச்சு. அண்டு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து முழுக்க அஜய் மேலே தான் அந்த கதையே இருந்தது. அஜயும் ஒரு புது ஹீரோ இந்த படத்துலலாம் இன்ட்ரடியூஸ் ஆகிறோம் அப்படின்னு இல்லாமல் பயங்கர எஃபர்ட் போட்டிருந்தாருங்க. ஏன்னா இந்த படத்தில் ஒரு ஸ்விம்மராக வராரு. அவ்வளோ அழகாக அந்த நீச்சல் அடிக்கிறதா இருக்கட்டும், தம் கட்டி கிட்டத்தட்ட ஒரு 4-5 நிமிஷம் அதை ஷூட் பண்ணியிருப்பாங்க.